வணக்கம் நிகிதா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் மேல நம்பிபுரம் கிழக்கு தெருவை சேர்ந்தவர் பூவன். ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவரது மனைவி சீதாலட்சுமி, வயது 75. இவர்களது மகள் ராமலட்சுமி, வயது 45. இவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்து தனது தாய் சீதாலட்சுமியுடன் கடந்த சில வருடங்களாக வசித்து வந்தார். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இவர் கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, அதாவது இவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. திரும்பி சென்று வீட்டுக்கு இருந்தவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என்ற காரணத்தால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கதவை தட்டிய நிலையில் கதவும் திறக்கப்படவில்லை. இதனால் சீதாலட்சுமியும் அவரது மகள் ராமஜெயந்தியையும் வீட்டுக்குள் சடலமாக கிடப்பதை அந்த பகுதியிலுடைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இது விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன், அந்த எட்டயபுரம் போலீசார் மற்றும் சம்பவ இடத்திற்கு அனைத்து போலீசாரும் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சீதாலட்சுமி மற்றும் ராமஜெயந்தி ஆகியோருடைய உடலை கைப்பற்றி தூத்துக்குடியிலுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் வீட்டுக்குள் சடலமாக கிடந்த சீதாலட்சுமி மற்றும் அவரது மகள் ராமஜெயந்தி ஆகியோர் அணிந்திருந்த கம்மல் மற்றும் 13 பவுன் தங்க நகைகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. சீதாலட்சுமியின் கணவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர். பூவனின் பென்ஷன் பணம் மற்றும் அந்த கோயில்பட்டியில் அடுத்துள்ள உள்ள கூசாலிப்பட்டியில் உள்ள வீட்டில் வாடகை பணம் ஆகியவற்றை வைத்துதான் இவர்கள் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார்கள். ராமபண்டிபுரம் அந்த நம்பிபுரம் கிராமத்தில் யாரிடமும் தொடர்பில்லாமல் இருந்தது தெரிய வந்துள்ளது. மோப்பனாய் ஹரிஸ் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தான் இந்த இடத்திற்கு தடய நிபுணர்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு அனைத்து சோதனைகளும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியாக மேல நம்பிபுரத்தை சேர்ந்த முனீஸ்வரன் என்பவர் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது. அவருடைய செல்போனை வைத்து அவர்களை ட்ரேசர் பண்ணும்போது இந்த காட்டுப்பகுதிகளில் அடைந்து ஒளிந்திருக்கிறார்கள் என்பதாக தெரிய வந்துள்ளது. இதனால் போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று 9 தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த போலீசார் அனைவரும் அந்த காட்டுப்பகுதியில் அந்த 6 ட்ரோன்கள் மூலம் பறக்கவிட்டு அந்த பகுதியை தீவிரமாக தேடி வந்துள்ளனர். இந்த முனீஸ்வரன் என்ற நபர் காட்டுப்பகுதியில் காவல்துறையை அந்த இடத்திற்கு சென்று காவல்துறையினர் அந்த நெருங்கிய போது அந்த முனீஸ்வரன் என்ற நபர் காட்டுப்பகுதியில வச்சு காவல்துறையை தாக்கிவிட்டு அந்த தப்பி ஓட முயன்றுள்ளனர். அப்போது அவருடைய காலில் அந்த குண்டு பட்டு அவர் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு இப்பொழுது சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த போலீசார் முத்துராஜ் மற்றும் ஜாய்சன் ஆகியோருக்கும் அவர் அந்த குற்றவாளிகள் தாக்கியதால் அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களும் இந்த தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவமானது தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12 நாட்களுக்கு முன்புதான் இதே போன்று ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு குற்றவாளியை பிடித்தார்கள். அதே போல இப்பொழுதும் இது நடந்துள்ளது. இதே நடவடிக்கையை, அதாவது இது போன்ற குற்றவாளிகளை இப்படி துப்பாக்கி சூடு நடத்துவது தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் இது போன்ற நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குற்றவாளியானவர் இவர் தப்பி ஓடும் போது இவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவரை பிடித்துள்ளோம் என்பதாக காவல்துறையினர் தரப்பில் தெரியப்படுத்தியுள்ளார்கள். இப்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த குற்றவாளிக்கும் மற்றும் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்க முயன்ற அந்த காவலருக்கும் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. நிகிதா.